இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரை இயேசுவே, நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் பொழுது அதிக பலன் தருவோம் என்று நீர் கூறியிருக்கின்றீர். அதேபோல நாங்கள் உம்மில் இணைந்து வாழும் பொழுது எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றீர். நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், புனித சின்னப்பர் எவ்வாறு இறைவனின் பணியை செய்தார் என்றும், இதோ பல வகையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்ற வல்லமையான அபிஷேகம் நிறைந்த நபராக வாழ்ந்ததை பற்றி விளக்குகிறது. தூய ஆவியாரின் துணையால் திருச்சபை வளர்ந்ததை பற்றி விளக்குகின்றது. இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும் என்றும், இதுவே கிறிஸ்துவின் கட்டளை என்றும் நமக்கு விளக்குகின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசுவில் நாம் இணைந்திருக்கும் பொழுது மிகுந்த கனிதருகிற மக்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் என்றும், இதோ கனிதராத கிளைகளை அவர் தரித்து விடுவார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். இயேசு எவ்வாறு கடவுளோடு இணைந்து இருந்தாரோ அதேபோல நாமும் கடவுளோடும் இயேசுவோடும் தூய ஆவியோடும் இணைந்து வாழும் பொழுது பல வகையான அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெறுகின்ற மக்களாகவும் மற்றவர்களுக்கு பெற்று தருகிற மக்களாகவும் மாறுகிறோம். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது சாட்சிய மக்களாக வாழவும், இதோ நீர் எங்களோடு இருப்பது போல நாங்களும் உம்மோடு இணைந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.